பாக்யராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு மகன் சாந்தனு நள்ளிரவுல தூங்காம செய்த காரியத்தை பார்த்துட்டு சாந்தனோட மனைவி கீகி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி சமாதானப்படுத்திருக்காங்களாம். அதோட விவரத்தை தான் இந்த வெளில பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு ஜாம்பவானா வலம் வந்த நடிகரும் இயக்குனருமா கூடிய பாக்யராஜ் அவர்கள் கடந்த வாரம் இறந்து போயிட்டாரு. குஷ்பு மகள் திருமணத்துக்கு போயிட்டு எப்பவும் போல ரொம்ப ஜாலியா கேஷுவலா அவரோட ரொட்டீன் லைஃப்ல இருந்தவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. தன்னோட 73வது வயசுல தான் பாக்யராஜ் அவர்கள் காலமாயிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாக்யராஜ் அவரோட படைப்புகள் நிறைய இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா முழுக்க வீடியோக்கெல்லாம் பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் தமிழ் சினிமால இருந்து போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரியும், பாரதி ராஜாவோட சிஷ்யனாக இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் பாரதி ராஜா மாதிரி பல திரை காவியங்களை கொடுத்து தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் இப்போ அவரை பற்றி ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரசிகர்களுக்கும் திரைத்துறை சேர்ந்தவங்களுக்குமே இந்த அளவுக்கு ஒரு மனவேதனையை கொடுத்துருக்கு அப்படின்னா, பல வருஷம் அவர் கூட டிராவல் பண்ண அவர் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அது எந்த அளவுக்கு தாக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. சாந்தனு 1986 வருஷம் பிறந்திருக்காரு. அவருக்கு 39 வயசு ஆகுது. இந்த 39 வருஷத்துல அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் தான் அப்பா பாக்யராஜை விட்டு அவர் பிரிஞ்சதே கிடையாதான். எந்த நேரத்துக்கு ஷூட்டிங் போனாலும் சரி, எங்கே ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணாலும் சரி, அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு உடனே அப்பா கிட்ட அப்டேட் பண்ணுறது, எத்தனை மணி நாளும் வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாக என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் அப்பா கிட்ட ஷேர் பண்ணலன்னா சாந்தனுக்கு தூக்கமே வராதான். அந்த அளவுக்கு பல விஷயங்களை பார்த்து பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சாந்தனு அவர்களுக்கான அந்த மூவி பற்றியான கதைகள் கேட்கறது, டிசிஷன் எடுக்கிறது, இந்த கதை நடித்தா தான் பையனுக்கு இது கரெக்டாக இருக்குமா, ஃப்யூச்சர் பெருசாக ஆக முடியுமா, இல்லை இது சுமாரான கதை, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி பல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதும் பாக்யராஜ் அவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட அப்பா இன்னைக்கு தான் கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சாந்தனு அவர்கள் மனவேதனைக்குள்ளாகி இரவு நேரில் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சரியா சாப்பிடாம தான் அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு அப்பாவோட பெட்டில் படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுருக்காரு. வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாருமே என்னதான் ஆறுதல் தெரிவித்து அவருக்கு சமாதானப்படுத்தினாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பொருட்களை பார்க்கும்போது தான் அப்பா ஞாபகம் அவருக்கு வந்துட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக சூர்யா அவர்கள் சாந்தனு அவங்களை மீட் பண்ணி ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவர் மும்பையில் இருந்ததால் அவரால் இறுதிச்சடங்குக்கு வர முடியல. அதே மாதிரி குஷ்பு அவங்களும் அவங்களோட மகள் திருமணத்தை ஸ்டக் ஆகிட்டதால நேற்று தான் பாக்யராஜ் ஃபேமிலி நேரில் சந்திச்சு அவங்க ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒருத்தவங்க இறந்து போனதுக்கு பிறகு அப்பாவோட அஞ்சலிலாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் வீட்டுக்கு சமாதானப்படுத்தும் போது கூட அப்பாவோட நினைவுகள் திரும்ப வர்றதாகவும் சாந்தனு ஒரு மிகப்பெரிய மனவேதனைக்குள்ளாயிருக்காரு. எந்த ஒரு ரூமில் அப்பா கிட்ட சிரித்து பேசி கதை பேசி அந்த டேல என்ன மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணாரோ, இப்போ அதே ரூமில் தான் அப்பாவோட யூஸ் பண்ண பொருட்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு சாந்தனோட மனைவி கீகி அவங்கள சமாதானப்படுத்திருக்காங்க. அப்பாவோட படங்கள் மூலயமா அப்பா நம்ம கூட தான் இருக்காரு, நீங்கள் அதை பற்றி எதையுமே கவலைப்பட தேவையில்லைங்கிற மாதிரியும், அப்பா நம்மளை விட்டு போனது வருத்தம் தான், ஆனால் அப்பா நம்ம கூட இருந்து வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற மாதிரியும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.